அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 40 வயசுல எப்படி ரிட்டயர் ஆகுறது, அதுக்கு என்னென்ன செஞ்சிருக்க வேணும், அத பத்தி தான் பார்க்க போறோம். 40 வயதில் ஓய்வு பெறுவது என்பது ஏர்லி ரிட்டயர்மென்ட் அல்லது ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டயர்ட் ஏர்லி என்பது முற்றிலும் சாத்தியமான ஒன்றுதான். இதற்கு மிக துல்லியமான திட்டமிடலும், கடுமையான நிதி ஒழுக்கமும் அவசியம். 40 வயதில் மிகுந்த சுதந்திரத்துடன் ஓய்வு பெற சில முக்கியமான விஷயங்களை செய்து முடித்திருக்க வேண்டும். இது கடன்களை முழுமையாக அடைக்கிறது. ஓய்வு காலத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி கடன் இல்லாமல் இருப்பதாகும். பெரிய அளவிலான கடன்கள், உதாரணமாக ரூ. 10,00,000 அளவிலான கடன்கள் ஏதேனும் இருந்தால் 40 வயது நெருங்குவதற்கு முன்பே அதை முழுமையாக அடைப்பதற்கான தெளிவான திட்டங்களை செயல்படுத்தி முடித்திருக்க வேண்டும். அப்புறம் மாதத்தவணை இல்லாத நிலைமையை உங்கள் ஓய்வூதிய சேமிப்பை பாதுகாப்பாளராக செயல்படுத்தும். அடுத்து, ஓய்வூதிய பலன்களை சரியாக முதலீடு செய்தல். அரசு மற்றும் பாதுகாப்பு துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றி முன்கூட்டியே ஓய்வு பெற வாய்ப்பு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலமாகும். ஓய்வு பெறும்போது கிடைக்கும் கிராஜுவேட்டி, விடுப்பு ஒப்பந்த தொகை லீவ் என்கேஜ்மெண்ட் மற்றும் மாதாந்திர ஓய்வூதியம் ஆகியவற்றை முறையாக முதலீடு செய்ய வேண்டும். மாதாந்திர ஓய்வுத் தொகை உங்கள் அடிப்படை செலவுகளை போதுமானதாக இருந்தால் நீங்கள் புதிதாக சேர்க்க வேண்டிய கார்ப்பரேட் தொகை பெருமளவு குறைந்துவிடும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான தனி நிதி. உங்கள் ஓய்வுக்கால நிதியை வேறு எந்த பெரிய செலவுக்கும் பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக, வீட்டில் 4 வயது குழந்தை இருந்தால் இன்னும் 13, 14 ஆண்டுகள் அவர்களின் உயர்கல்வி ஒரு பெரிய தொகை தேவைப்படும். அந்த தேவையை சமாளிக்க பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நீண்டகால முதலீடு திட்டங்களுக்கு இப்போதே முதலீடு செய்து அந்த நிதியை தனியாக வைத்திருக்க வேண்டும். அடுத்து, மாற்று வருமானத்தை உருவாக்கணும். முழு நேர பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் உங்களுக்கு பிடித்தமான துறையில் இருந்து வருமானம் ஈட்டுவது நிதி சுமையை குறைக்கும். யூடியூப் சேனல் நடத்துவது, டிஜிட்டல் தளங்களின் கண்டென்ட்டை உருவாக்குவது மற்றும் டிராவல் விளாகிங் போன்ற விஷயங்களை ஒரு மாற்று வருமானமாக வளர்த்தெடுக்க வேண்டும். இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உங்கள் சேமிப்பு பணத்தை அதிகம் சார்ந்திருக்காமல் பணவீக்கத்தை எளிதாக சமாளிக்க உதவும். அடுத்து, போதுமான ஓய்வூதிய கார்பஸை உருவாக்கணும். உங்களுக்கு ஓய்வூதியம் எதுவும் இல்லை என்றாலோ அல்லது அது போதாது என்றாலோ 25 மடங்கு விதியை பின்பற்ற வேண்டும். 25 மடங்கு விதி என்னென்னா, உங்கள் ஒரு வருட செலவை விட 25 மடங்கு அதிக பணம் உங்களிடம் சேமிப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மாத செலவு 50,000 என்றால் வருட செலவு 6,00,000. ஆக உங்களிடம் 1,50,000 கோடி கார்பஸ் இருக்க வேண்டும். அடுத்து, 4% விதி. அந்த 1,50,000 கோடி முதலீட்டில் இருந்து ஆண்டுக்கு 4% மட்டும் எடுத்து செலவு செய்தால் உங்கள் அசல் தொகை குறையாமல் நீண்ட காலத்துக்கு வரும். அடுத்து, மருத்துவ காப்பீடு மற்றும் அவசர கால நிதி. 40 வயதுக்கு பிறகு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். எனவே உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் போதுமான கவரேஜ் கொண்ட தனிப்பட்ட மருத்துவ காப்பீடு அவசியம் எடுத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறைந்தது 12 மாதங்களுக்கான குடும்ப செலவை எந்த நேரத்திலும் உடனடியாக எடுக்கக்கூடிய வகையில் வங்கி கணக்கீடோ அல்லது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டிலோ வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் 40 வயசுலேயே ரிட்டையர் ஆகிடலாம். நீங்கள் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.